ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு அப்லோட் ப்ராப்ளத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு வேற ஒரு மெத்தட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து அந்த வீடியோ சிம்பிள் வந்து மேலே வரல. பார்த்தீங்களா, மேலே வந்து வீடியோ சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வீடியோலாம் வரும். இதை வந்து கிளிக் பண்ணி தான் நான் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து பின் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இதில் வந்து கீழே வந்து இருக்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க, இந்த ஹோமு, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அந்த லைப்ரரி, இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கீழே இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ என்னோட மொபைலில் வந்து இல்லை, அது மாறிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இன்னொரு மெத்தட் வந்து இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து என்னோட மொபைலு. மேலே வந்து அந்த வீடியோ சிம்பிள் வந்து இல்லாம நோட்டிபிகேஷன், அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த சிம்பிள் தான் இருக்கு. மேலே வந்து நோட்டிபிகேஷன் சிம்பிள் தான் இருக்கு. ஆனால் கீழேயும் ஆப்ஷன் வந்து மாறிடுச்சு. எங்க ஹோமு, இந்த சென்டர்ல வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்துச்சு அந்த மொபைல்ல. ஆனா இது வந்து சைட்ல வந்துட்டு லைப்ரரி இதெல்லாம் வந்துட்டு சென்டர் பட்டன் வந்து பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிளஸ் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு தான் இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம். அதை வந்து கிளிக் பண்ண உடனே அது வந்து அந்த வீடியோ சிம்பிள் எப்படி கிளிக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இந்த பிளஸ் சிம்பிள் பண்ண உடனே வீடியோ வந்து அப்லோட் ஆகும். சேம் டு சேம் அதே தான். பாருங்க, நான் லாஸ்டா வந்து இந்த டக்ஸு கிச்சன்ல வந்து சில்லி ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்து இது. இப்போ அதே மாதிரி கிரியேட் டைட்டில், ஆட் டிஸ்கிரிப்ஷன், பப்ளிக் லொகேஷன், பிளேலிஸ்ட் கொடுக்கறது எல்லாம் இதுதான். மேலே வந்து அப்லோடு, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்லோடு கொடுத்துடலாம். வெரி சிம்பிள்.